விளக்கினை வாயால் ஊதி அணைக்கலாமா? இது பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது? எந்த நெருப்பாக இருந்தாலும், எந்த அக்னியாக இருந்தாலும், எந்த ஜுவாலையாக இருந்தாலும் அதனை சர்வ நிச்சயமாக வாயால் ஊதி அணைக்க கூடாது. சரி, விளக்கினை அணைக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, விளக்கினை வாயால் ஊதி அணைக்கலாமா? இது பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், விளக்கினை சர்வ நிச்சயமாக வாயால் ஊதி அணைக்க கூடாது. விளக்கு மாத்திரமல்ல, எந்த ஒரு ஜோதியாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு அக்னியாக இருந்தாலும் சரி, அது நெருப்பாக இருந்தாலும் சரி. இது என்ன சார், நெருப்பு வேற அக்னி வேற ஜோதி வேறையான்னு கேட்டா, ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்திலே அதற்கான பெயர் வேறுபடுகிறது தானே. ஜோதி அப்படிங்கிறது விளக்கில ஏற்றும் பொழுது அதனை ஜோதி என்கிறோம். அதுவே ஒரு யாகாதி கிரியைகள், ஒரு ஹோமங்களை செய்யும் பொழுது அதனை அக்னி என்கிறோம். அதே ஒரு அடுப்பிலே எரியும் பொழுது அதனை நெருப்பு என்கிறோம் அல்லவா. எந்த நெருப்பாக இருந்தாலும், எந்த அக்னியாக இருந்தாலும், எந்த ஜுவாலையாக இருந்தாலும் அதனை சர்வ நிச்சயமாக வாயால் ஊதி அணைக்க கூடாது. இதைத்தான் சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. சரி, விளக்கினை அணைக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு மலரினை கொண்டு தொடலாம் அப்படின்னு சொல்றது. முதல்ல விளக்கினை அணைக்கவே கூடாது. சுவாமின்ற ஒரு விளக்கேற்றி வச்சிருக்கோம்னு சொன்னா, அந்த விளக்கானது தானாகவே அதுவாகவே அணைய வேண்டும். அதாவது நம்ம போடுற திரியில இருக்கு, ஒரு சில திரி பார்த்தோம்னா அதுவா பிடிச்சுட்டு திரியும் சேர்ந்து எரியும். அந்த மாதிரி எரியாம அழகா அதுவே சிட்டம் கட்டியும் அழகா அதுவே உள்ள எண்ணெய் தீர்ந்த உடனேயே அதுவாக அணைந்து விடும். அதுபோல திரியினைத்தான் போட வேண்டும்னு சொல்றான். சரி, ரைட், அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம விளக்குல நமக்கு எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு தான் எண்ணெயோ அல்லது நெய்யினையோ விட்டுதான் விளக்கினை ஏற்ற வேண்டும். அந்த விளக்கினை அணைக்க கூடாது. இல்லை சார், நான் ஆஃபீஸ் போகணும்னு அவசர அவசரமா ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவேன், வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, எலி ஏதாவது இழுத்துட்டு போய் பண்ணிடுத்துனா ரொம்ப கஷ்டமாயிடுங்கிற மாதிரி நினைக்கிறவா என்ன பண்ணணும்னு சொன்னா, சுவாமிகிட்ட நமஸ்காரத்தை பண்ணிட்டு ஒரு க்ஷமாபணத்தை வாங்கிட்டு ஒரு புஷ்பம் சொல்றோம் இல்லையா, அந்த புஷ்பத்தை எடுத்து அதனை தொடலாம். தொடுவதன் மூலமாகவும் அணைக்கலாம். அல்லது என்ன பண்ணலாம்னு சொன்னா, அந்த திரியினை அப்படியே அது எண்ணெய்க்குள்ளேயே அப்படியே இழுத்து விட்டுடலாம். அது உள்ளே இழுத்து விட்டுட்டா கூட அதுவாகவே அப்படியே சாந்தமாயிடும் சொல்லுவா தெரியுமா. அந்த வாழையும் செய்யலாம். நிச்சயமாக வாயால் ஊதி அணைக்க கூடாது. ஏன் சார் பண்ணக்கூடாது? ஏன் வாயால ஊதி அணைச்சா என்ன? விளக்குன மாத்திரமல்ல, எந்த ஒரு அக்னியுமே வாயால ஊதி அணைக்க கூடாது அப்படின்னு சொல்றேன்னு கேட்டா, அதற்கு காரணம் நம்முடைய உடல் ஆரோக்கியம்தான். நம்முடைய ஆரோக்கியம் நல்லபடியாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு அக்னியையுமே நாம் வாயால் ஊதி அணைக்க கூடாது. என்ன சார் புதுசா சொல்றேளே அப்படின்னு கேட்டா, இது புதிதல்ல. நம்ம உடம்பிற்குள்ளாகவே ஒரு அக்னி என்பது இருக்குன்னு சொல்லுவா தெரியுமா. ஜட்டராக்னின்னு சொல்லுவா. நம்முடைய அடி வயிற்றிலேயே ஒரு அக்னி என்பது இருந்து கொண்டே இருக்கும். அந்த அக்னி தான் இப்ப நம்ம அப்படியே ஊதி பாருங்களேன், அப்படின்னு ஊதும் பொழுது ஒரு விதமான உஷ்ணமான காற்றுதானே வெளியே வரும். அப்படி ஊதும் பொழுது இப்படி கை வச்சு பார்த்தோம்னாலே ஒரு சூடு அப்படிங்கிறது தெரியுமா, ஒரு உஷ்ணங்கிறது தெரியுமா. நிறைய பேர் பார்த்தோன்னு ஒரு வலிக்குது, ஒரு ஒத்தடம் கொடுக்கணும்னா கூட என்ன பண்ணுவான்னா, ஒரு துணியை என்ன பண்ணுவா, அப்படி துணியை நல்லா குவிச்சு அப்படி வாயில ஊதி அந்த இடத்துல ஒத்தடம் கொடுப்பா தெரியுமா. ஒரு கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சொன்னா, அதுக்கு ஒரு சூடு வேணும்னு சொன்னா என்ன பண்ணுவா, ஒரு துணியை சுருக்கி அப்படியே என்ன பண்ணுவா, சுருட்டி அதை வாயில வச்சு அப்படியே வேகமா ஊதி நெத்தில வைப்பா தெரியுமா. அது ஒரு மாதிரி உஷ்ணம் மாதிரி வரும் தெரியுமா. அப்பொழுது நம்முடைய உடம்பிற்குள்ளாகவே அந்த அக்னி என்பது இருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய காற்று என்பதும் உஷ்ணமாகத்தான் வெளியே வரும். இப்ப நீங்க அப்படியே ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிற குழந்தைகளுக்கு தெரியும், ரெண்டு அக்னியானது, இது வேறு விதமான அக்னி, இங்க வெளியில எரிஞ்சுட்டு இருக்கிறது ஒரு ஜுவாலை. இந்த அக்னியானது, இந்த உஷ்ணமான காற்றானது அதிலே படும் பொழுது அதிலிருந்து மற்றொரு காற்று ரியாக்ஷன்ங்கிறது வரும் தெரியுமா. அதனை நாம் அப்படியே சுவாசிக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, நம்முடைய உடம்பானது பாதிக்கப்படும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது கெடும். நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். நம்ம மூச்சு காற்றை இழுத்து வெளியில விடும்போது கார்பன் டை ஆக்சைடா வர்றதுன்னு சொல்றோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு போய் இந்த அக்னி மேல படும் பொழுது அங்க ஒரு ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது மீண்டும் அந்த காற்றினை நாம் சுவாசிக்க நேரும் பொழுது அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் சொல்றார்.
ஒரு அக்னியை இன்னொரு அக்னியை கொண்டு அணைக்க கூடாது. நம்முடைய உடம்பிற்குள்ளாகவே அந்த ஜடராக்னி என்பது எரிந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இந்த சாப்பிடும் பொழுது கூட இந்த அந்தணர்கள்லாம் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, அவர்கள் தாங்கள் உணவருவதற்கு முன்னாக இந்த பரிசேச்சனம் பண்றதுன்னு சொல்லுவா. இந்த ஜலத்தை அப்படி 3 முறை சுத்துவா. சுத்தி முடிச்சுட்டு அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி இந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்னிக்கு ஆகுதியாக முதலிலே பிராணாயை ஸ்வாஹா, அபானாயை ஸ்வாஹா, வியானாயை ஸ்வாஹா, உதானாயை ஸ்வாஹா, சமானாயை ஸ்வாஹா என்று சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய அந்த அக்னிகளுக்கெல்லாம் ஆகுதியை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே துவங்குவார்கள். ஆக மனிதனுடைய உடம்பிற்குள்ளாகவே அக்னி என்பது இருக்கிறது. அந்த அக்னியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்றினை மற்றொரு அக்னியை அணைக்க பயன்படுத்த கூடாது. விளக்கு மாத்திரம் அல்ல, எந்த ஒரு அக்னியையுமே ஒரு நெருப்பினை வாயால் ஊதி அணைக்க கூடாது. இதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.